ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 வருஷம் முன்னாடி 2022 வெளிவந்த குரூப் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தளத்தில் இயங்கும் பொருள் எவ்வகை இயக்கத்தை கொண்டுள்ளது? இருபரிமாண இயக்கம். கடிகாரம் ஒன்றின் நொடிமுள்ளின் சராசரி திசைவேகம் by 30 radian per second. by radian per second. மின்இஸ்திரி பெட்டி அயன் பாக்ஸ் அடிப்பாகம் நன்றாக பளபளப்பாக தேய்க்கப்பட்டு இருப்பதன் முக்கிய காரணம் கதிர்வீச்சால் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்க. மின் நிலையமும் ஒரு பிக்கோ பாரட் மின்தேக்கியும் பக்க இணைப்பில் உள்ளன. இதன் ஒத்திசைவு அதிர்வெண் 1 MHz. தனிம வரிசை அட்டவணையின் வலப்பக்கத்தில் உள்ளது அலோகங்கள். புளிப்பு காடியில் உள்ள அமிலம் CH3COOH அசிட்டிக் அமிலம். ஜீன்களின் மிகச்சிறிய அலகுகள் ரீகான் சிஸ்ட்ரான். ஒளி மற்றும் இருட்கால அளவிற்கேற்ப அமையும் தாவரத்தின் பதில் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிக்காலத்துவம். ஹாரிஸ் ப்ரூயர் செயல் என்பது உட்சுவாச தொடர் நிகழ்ச்சி. பாலியூரியா எனப்படுவது அதிகமாக சிறுநீர் கழித்தல். செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் சாய் என்ற செய்தியிடல் செயலியை உருவாக்கியுள்ள ஆயுதப்படை இந்திய இராணுவம். நிலம் மற்றும் சொத்து பதிவுக்காக தரணி என்ற வலைதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு தெலுங்கானா. ட்ரிப் திட்டத்துடன் தொடர்புடைய துறை அணை புனரமைப்பு. நலவாழ்வு மற்றும் மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பு நல்கும் இந்தியாவிற்கும் எந்நாட்டிற்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நடுவண் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கம்போடியா. டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் யோகேஷ் தியாகியை பணியினை நீக்கம் செய்தவர் குடியரசுத் தலைவர். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO அயல்நாட்டு வர்த்தகம் மற்றும் பொருளாதார அமைச்சர்கள் பங்கேற்ற 19ஆம் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பியூஷ் கோயல். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த பருவமழை இந்தியாவில் இருந்து முழுமையாக விலகிவிட்டது? தென்மேற்கு பருவமழை. கீழ்காணும் எந்த அமைப்பு எரிசக்தி அமைச்சகத்துடன் இணைந்து சிட்டி அசஸ் இன் இந்தியா அண்ட் பெஞ்ச்மார்க்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டது? நிதி ஆயோக். 10வது இந்திய ஐக்கிய பேரரசு பொருளாதார மற்றும் நிதியியல் பேச்சுவார்த்தையில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் பிரதமர். அரசு பள்ளி மாணவருக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மசோதா நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு நார்வே. 1000 ஏரிகளின் நாடு பின்லாந்து. இடிவிழும் நாடு பூட்டான். இந்தியாவில் அட்லஸ் மற்றும் கருத்துருவ மேப் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. தமிழ்நாடு 8 டிகிரி 4 மினிட் வட அட்ச ரேகை முதல் 13 டிகிரி 35 மினிட் வட அட்ச ரேகை வரையிலும் பரவியுள்ளது. மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குள அமைப்பின் அளவைகள் 12 மீட்டர் × 7 மீட்டர் × 2.4 மீட்டர். ஒருவர் பின்வரும் எதில் பெரும்பான்மை நம்பிக்கையை பெற்றிருந்தால் இந்திய பிரதமர் ஆகலாம்? மக்களவை. ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கலாம்? 3 ஆண்டு காலம். குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரங்களும் செயல்பாடுகளும். மன்னிப்பு, தண்டனை நிறுத்தி வைத்தல், தண்டனை காலந்தாழ்த்தல், தண்டனையை குறைத்தல், தண்டனை விதிக்காமல் இருக்க அல்லது குற்றவாளியின் தண்டனையை குறைத்தல். வேலைக்கான உணவு திட்டம் பின்வரும் எந்த திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம். பணவீக்கம் அநீதியானது, பணவாட்டம் தீமையானது. ஏனெனில் பணவீக்கம் நுகர்வோர்களை பாதிக்கும், பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. காந்தி தனது சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி என்ற இடத்திற்கு புறப்பட்ட நாள் 1930 மார்ச் 12. புனித சார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட் என்பதை
தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா. அவ்வளோதாங்க.